இந்தியன்ஸ் வந்து 140க்கு 4ன்னு சொல்லி டே 3 ஸ்டார்ட் ஆனுச்சு. நம்மளோட குல்தீப் யாதவ் வந்து வெஸ்ட் இண்டியன்ஸ் பேட்டிங்கை முடிச்சு விட்டாருன்னே சொல்லணும். டே 2ல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். டே 3ல் டோட்டலாக 4 விக்கெட் எடுத்து 82 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்து இது வந்து அவரோட 3வது 5 ஃபேருங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில். வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்து 248 ரனில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. வெஸ்ட் இண்டியன்ஸுக்கு வந்து ஃபாலோவானை வந்து அவாய்ட் பண்ணதுக்கு 320 ரன்னு கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணணும். ஆனால் அவங்களால 248 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. இந்தியா ஃபாலோவான் கொடுத்து வெஸ்ட் இண்டியன்ஸை திருப்பியும் பேட்டிங் பிடிக்க சொல்லிட்டாங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கலைங்க. இயர்லியாக 2 விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஜான் கேபலும் சாய் கோப்ஸும் சேர்ந்து 138 ரன்னு பார்ட்னர்ஷிப்புங்க தரமாக விளையாண்டாங்க 2 பேருமே. சாய் கோப்ஸ் 66 நாட் அவுட்டில் இருக்கார். ஜான் கேபிள் வந்து 87 ரன்னு நாட் அவுட்டில் இருக்காருங்க. இன்னும் ஒரு 13 ரன்னு தாங்க. அவரோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 100 ஐ திங்க் டுமாரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். டே 3 முடிவில் 173க்கு 2 விக்கெட் வந்து இழந்து டே 3 கம்ப்ளீட் ஆகிருக்கு. வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்து லாஸ்ட் செஷனில் டாமினேட் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ டார்கெட் கொடுப்பாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.